எக்ஸலில் ஆஃப்செட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஆஃப்செட் ஃபங்க்ஷன்னா அதாவது ரோவுக்கு காலம் கண்டிஷன் கொடுத்து நமக்கு தேவையான வேல்யூஸை நம்ம எடுக்க போகிறோம். அதுதான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன். இங்கே இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷனுக்குள்ளே போகலாம். ஈக்குவல் டு ஆஃப்செட் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட், அதாவது ரெஃபரன்ஸ் செல். ரெஃபரன்ஸ் செல்னால் டேபிள காலம் செலக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து செலக்ட் பண்ணிக்க ரெஃபரன்ஸாக. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. இது வந்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 56லேருந்து எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், நான் செகண்ட் ரோ கொடுத்துட்றேன். அப்போது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகேங்களா. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்பவுமே ரோஸ் கொடுத்ததுக்கப்புறம் காலம் கொடுத்ததுக்கப்புறம் ரோவோட ஹைட் கேட்குது. ஓகேங்களா. ஹைட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணும், 1 2 3 4. ஓகேங்களா. அப்போ வந்து எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 4. இப்போ 4ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா எனக்கு 4 நம்பர்ஸ் வேணும், 4ன்னு கொடுத்துருக்கீங்க. இங்கே காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4, இங்கேயும் 4. அப்புறம் 4ன்னு கொடுத்து ஷிஃப்ட் கோர்ஸ் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு. ஓகேங்களா. நமக்கு தேவையான வேல்யூவை நம்ம எடுத்துக்கிறது பேர் தான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன். அதாவது நமக்கு எந்த வேல்யூ வேணுமோ அதுக்கு அந்த ரோ காலம் கொடுத்தோம்னா அதை எடுத்துக்கும். அதுக்கு பேர் தான் ஆஃப்செட் ஃபங்க்ஷன்.